வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய வெறும் 8 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். 8 கோடி ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட 3ஆவது வெள்ளிக்கிழமை. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாவே இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் தான். இது மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா ஆடி மாசத்தை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆடி மாசம்னாலே பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கு ஏற்ற நாளா தான் இருக்கு. இந்த ஆடி மாசத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில இந்த ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் 2 ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் 4:48 வரைக்கும் நமக்கு திரையோதசி திதி இருக்கு, அதாவது பிரதோஷம் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி. இன்னைக்கு மத்தியானம் 12:59 வரைக்கும் நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரமும் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அந்த வகையில பார்க்கும்போது பிரதோஷம், சிவராத்திரி, திருவாதிரை நட்சத்திரம் இப்படி 3 ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னும் ஒரு ஸ்பெஷல் இந்த நாள்ல இருக்கு. இப்ப நமக்கு ஆகஸ்ட் மாசம், அதாவது 8ஆவது மாசம். இந்த வருஷம் 2024ஆவது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 224 இதை சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு தமிழ் தேதி பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 17ஆம் தேதி. இந்த 17ல இருக்கக்கூடிய 1ஐயும் 7ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 888ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். அபரிமிதமான செல்வத்தை, அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 8. அந்த வகையில 888ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இன்னும் ஒரு சேர்க்கை வேணுமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான சேர்க்கையா நமக்கு இருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க செய்யும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். எந்த பரிகாரத்தை செஞ்சாலும் வழிபாட செஞ்சாலும் முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நான் ஒவ்வொரு பதிவுலையும் திரும்பி திரும்பி உங்களுக்கு இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோட எந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னாலும் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா அதிரடியான பணவரவு ஏற்படுறதுக்கு 5 நிமிஷம் மட்டும் நாம சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த பொருளை எடுத்து உங்க தலையை சுத்தி தூக்கி போடுங்கன்னு சொல்லி ஆடி அமாவாசைக்கான பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்து 3ஆவது வீடியோ பாத்தீங்கன்னா ஆடி பெருக்குக்கான வீடியோ. ஆடி பெருக்கு நாளைக்கு நமக்கு வருது. நம்ம வீட்டுல 16 வகையான செல்வங்களும் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே 3 முறை மட்டும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி இன்னொரு வீடியோல சொல்லிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும், மேல ஐகார்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், அதே மாதிரி பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா தான் இருக்கும். சரி, இப்படிப்பட்ட நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு 2 விதமான பரிகாரங்களை சொல்ல போறேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எளிமையான, செலவே இல்லாத பரிகாரங்கள் தான். இந்த 2 பரிகாரமுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும்.
உங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எப்பயுமே பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு மத்தியானம் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. இந்த 2 நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. இப்போ உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உங்க வீட்ல எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கோங்க. சத்தம் இல்லாத இடமா பார்த்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சா போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணும்னோ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்க வேண்டாம். பணவரவு அதிகரிச்சுட்டாலே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய 8 முறை மட்டும் நீங்க எழுதுங்க. இதுக்கு நமக்கு பேப்பர், கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எழுத வேண்டிய அந்த வார்த்தை உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ரஷ் 520 கவுண்ட் ஆன் டிவைன் தேங்க்ஸ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ரஷ் 520 கவுண்ட் ஆன் டிவைன் தேங்க்ஸ். இத 8 முறை எழுதிட்டு இந்த பேப்பரை மடிச்சு உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு ஒரே 1 நிமிஷத்துக்கு நீங்க உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்கள தேடி பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த பேப்பரை பத்திரமா பணம் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. பீரோலையும் வைக்கலாம், உங்க பர்ஸ்லயும் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்லயும் வச்சுக்கலாம். இது உங்க விருப்பம் தான். இந்த பேப்பரை நீங்க எரிக்கணும், தூக்கி போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பேப்பர் பாடு ஒரு பக்கமா ஓரமா இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததா இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நமக்கு 888ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த 888ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில இந்த நம்பரை உங்க லெப்ட் ஹேண்ட்ல சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க எழுதிக்கோங்க. கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த நம்பரை உங்க கையில இப்ப நான் சொன்ன இடத்துல எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த நம்பருக்கு மேல ஒன்னு பெர்ஃபியூம் ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஜவ்வாது இருக்குன்னா ஜவ்வாத ஒரு துளி அளவுக்கு எடுத்து இந்த நம்பருக்கு மேல நீங்க தேய்ச்சி விடுங்க. ஜவ்வாதும் இல்லைன்னா பச்சை கற்பூரம். அப்படி பச்சை கற்பூரமும் உங்ககிட்ட கிடையாதுன்னா நம்ம எல்லார் வீட்லயுமே மஞ்சள் தூள் கட்டாயமா இருக்கும். அந்த மஞ்சள் தூளை எடுத்து நீங்க நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா உங்க கையில, அதுக்கு மேல தேய்ச்சி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம். வெறும் மஞ்சள் தூளை ஒரே ஒரு துளி அளவுக்கு எடுத்து உங்க கையில நீங்க அந்த நம்பருக்கு மேல தேய்ச்சி விட்டுருங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு கேட்டீங்கன்னா எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எண்ணிக்கை கணக்கு முக்கியம் இல்ல. ஒரு தடவை செஞ்சாலும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.